சதுர்த்தியை முன்னிட்டு கோயம்பேடு சந்தையில் பூஜை பொருட்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளதால் பொதுமக்கள் ஏமாற்றமடைந்தனர். விநாயகர் சதுர்த்தி விழா புதன்கிழமை கொண்டாடப்படவுள்ள நிலையில் சென்னை கோயம்பேட்டில் உள்ள சந்தையில் காலை முதலே மக்கள் பூஜை பொருட்களை வாங்க ஆர்வம் காட்டினர். பண்டிகை காலம் என்பதால் அனைத்து பொருட்களின் விலையும் உயர்ந்திருப்பதாக மக்கள் தெரிவித்தனர். அதே நேரம் பூஜை பொருட்கள் விற்பனை மந்தமாக இருப்பதாக வியாபாரிகள் கூறினர். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மதுரை மாட்டுத்தாவணி மலர்ச்சந்தையில் பூக்களின் விலை 4 மடங்கு உயர்ந்துள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். 600 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட 1 கிலோ மல்லி தற்பொழுது 2500 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. 300 ரூபாய்க்கு விற்பனையான முல்லைப்பூ 1000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதேபோல் திண்டுக்கல் சந்தையிலும் பூக்களின் விலை 2 மடங்கு உயர்ந்துள்ளது. அந்த வகையில் 1 கிலோ மல்லி 2000 ரூபாய் வரையிலும், முல்லைப்பூ 800 ரூபாய்க்கும், ஜாதி மல்லி 600 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. நகர பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை மயிலாப்பூரில் உள்ள பள்ளியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான், தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த திட்டத்தின் மூலம் நகர்ப்பகுதிகளில் உள்ள 2430 பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் 3,05,000 மாணவ மாணவிகள் பயன்பெறுவர். காலை உணவு திட்டம் தமிழ் சமுதாயத்துக்கான முதலீடு என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்தார். ஆண்டொன்றுக்கு 600 கோடி ரூபாய் மதிப்புல இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது. ஆனா இது செலவிட நான் சொல்ல மாட்டேன். இது ஒரு சூப்பரான சோசியல் இன்வெஸ்ட்மெண்ட். இது குழந்தைகள் ஆரோக்கியமாக வளர்ந்து எதிர்காலத்தில் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் பணியாற்றுவார்கள் என்றும் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டார். காலை உணவு திட்ட விரிவாக்கம் செயல்பட்டதால் பள்ளி மாணவ மாணவிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். சில டைம்ல சாப்பிடாம வந்தா படிக்க முடியாது, சில டைம்ல மிஸ் பாடத்தை கவனிக்க முடியாது. இனிமேல் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய வேணாமா, லஞ்ச் செஞ்சு கொடுத்துருங்க, நான் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கூல்ல போய் நல்லா சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்றேன். முதலமைச்சர் எனக்கு கேசரியை ஊட்டினது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. பஞ்சாப் மாநிலத்திலும் காலை உணவு திட்டத்தை செயல்படுத்த இருப்பதாக அம்மாநில முதலமைச்சர் பகவந்த் மான் கூறினார். The government is taking care of education as well as health of the children. It's saying that health is wealth. காலை உணவு திட்டத்தால் மாணவர்களின் இடைநிற்றல் குறைந்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பின் முன்னாள் மூத்த விஞ்ஞானி சௌமியா சுவாமிநாதன் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் மேக வெடிப்பு காரணமாக கனமழை கொட்டிய நிலையில் அத்வாரியில் நிலச்சரிவில் சிக்கி 15க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். அத்வாரியில் உள்ள கோவிலுக்கு பக்தர்கள் செல்லும் வழியில் உணவருந்தும் இடத்தில் இந்த நிலச்சரிவு ஏற்பட்ட நிலையில் பலர் படுகாயமடைந்தனர். தொடர் மழையால் செனாபாற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் நிலையில் தோடா மாவட்டத்தில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் பல வீடுகள் சேதமடைந்தன. அருணாச்சல பிரதேசத்தின் ட்ராங் தபாங் மலைப்பகுதியில் திடீரென நிலச்சரிவு ஏற்பட்ட நிலையில் பாறைகள் உருண்டு சுற்றுலா வாகனங்கள் மீது விழுந்தன. அதேபோல உத்தராகண்டின் உத்தரகாசியில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சாலை துண்டானது. ஹர்சில் பள்ளத்தாக்கி நோக்கி செல்லும் சாலையில் நிலச்சரிவு ஏற்பட்டு பாறைகள் சரிந்து விழுந்தன. இதனால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இமாச்சல பிரதேசத்தில் கொட்டி தீர்த்து வரும் கனமழையால் பியாஸ் ஆற்றில் அபாய எல்லையை கடந்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. சாலைகள், ஆற்றங்கரையில் உள்ள ஹோட்டல்கள், வீடுகள் உள்ளிட்டவை அடித்துச் செல்லப்பட்டன. குலு மணாலிக்கு அருகே உள்ள
பட்லிகுஹால் பகுதியில் இருக்கும் மீன் பண்ணைக்குள் வெள்ளம் புகுந்து கடல் போல காட்சியளித்தது. குலுவிலும் வாகனங்கள் அடித்துச் செல்லப்பட்டன. உத்தரகாண்டில் கொட்டித்தீர்த்த கனமழையால் உத்தரகாசி, பார்கோட், யமுனோத்ரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. யமுனை ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர பகுதிகளில் உள்ள குடியிருப்புகள், உணவு விடுதிகள், வணிக வளாகங்களின் முதல் மாடி நீரில் மூழ்கியது. இந்திய பொருட்கள் மீதான அமெரிக்காவின் 50% வரி இன்று முதல் அமலுக்கு வரவுள்ளதாக அமெரிக்க அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்ற கொள்கையை கடைபிடித்து வரும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு பதிலடி வரி விதிக்கப்படும் என அறிவித்துள்ளார். இதில் அதிகபட்சமாக இந்தியாவுக்கும் பிரேசிலுக்கும் 50% வரி விதிக்கப்பட்டுள்ளது. கடுமையான வரி விதிப்புக்கு மத்தியிலும் உள்ளூர் விவசாயிகள் மற்றும் சிறு வணிகர்களின் நலனை காக்க அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு எடுக்கும் என பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார். அமெரிக்கா அறிவித்துள்ள 50% வரி இந்தியாவின் ஜவுளி மற்றும் ஆடைத்துறையை கடுமையாக பாதிப்பதுடன் அமெரிக்காவில் நகைகளின் விலையையும் அதிகரிக்கும் என கூறப்படுகிறது. கடல் உணவுகள், வாகன உதிரி பாகங்கள், மெத்தை, படுக்கை விரிப்புகள் என சுமார் 55% இந்திய ஏற்றுமதி பொருட்கள் இந்த வரி விதிப்பால் பாதிக்கப்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் அத்தியாவசிய தேவையாக இருக்கும் மருந்துகள் மற்றும் மருந்து மூலப்பொருட்களுக்கு இந்த வரி விதிப்பில் இருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சில எலக்ட்ரானிக் பொருட்கள், கச்சா எண்ணெய் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருட்களுக்கும் வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட INS உதயகிரி மற்றும் ஹிமகிரி ஆகிய 2 புதிய போர்க்கப்பல்கள் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டன. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் உள்ள கிழக்கு கடற்கரை தளத்தில் நடந்த இந்நிகழ்ச்சியில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்று கப்பல்களை நாட்டிற்கு அர்ப்பணித்தார். முப்படைகளை பலப்படுத்தும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட ப்ராஜெக்ட் 17A என்ற திட்டத்தின் கீழ் இந்த 2 போர் கப்பல்களும் உருவாக்கப்பட்டுள்ளன. நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் மழையின் போது 50 கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஆம்னி பேருந்துகளில் கட்டணம் பன்மடங்கு உயர்த்தப்பட்டதாக பயணிகள் குற்றம் சாட்டினர். சென்னையிலிருந்து திருச்சிக்கு 2300 ரூபாய் வரையிலும், நெல்லைக்கு 3800 ரூபாய் வரையிலும், நாகர்கோவிலுக்கு 3500 ரூபாய் வரையிலும் கட்டணம் வசூலிக்கப்பட்டதாக வேதனை தெரிவித்தனர். கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கைக்கான இணையதளத்தை திறக்காதது ஏன் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. RDE சட்டத்தின் கீழ் மாணவர் சேர்க்கைக்கான இணையதளத்தை திறக்க உத்தரவிடக் கோரிய வழக்கில் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான நிதி ஒதுக்கீடு பிரச்சினையில் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படக்கூடாது என தெரிவித்த சென்னை உயர்நீதிமன்றம் மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு கௌரவம் பார்க்காமல் இணையதள பக்கத்தை திறக்க வேண்டும் என்று கூறியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி ரவுண்டானாவில் தனியாக நின்று அழுது கொண்டிருந்த 3 வயது பெண் குழந்தையை பொதுமக்கள் மீட்டு காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். குழந்தையிடம் விசாரித்ததில் வீட்டிற்கு செல்ல வழி தெரியும் என கூறியிருக்கிறது. இதனால் இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் பாதி தூரத்தில் குழந்தை அடம்பிடித்து இறங்கியது. நடந்து சென்ற குழந்தையை காவலர்கள் பின்தொடர்ந்த நிலையில் 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தனது வீட்டிற்கு குழந்தை சரியாக சென்றது. அருகே உள்ள கடைக்கு செல்ல முயன்ற குழந்தை தன்னை அறியாமல் மேற்கொண்டு நடந்து சென்றதாக கூறப்படுகிறது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தில் பூந்தமல்லி புறவழிச்சாலை முதல் போரூர் சந்திப்பு வரை மெட்ரோ ரயில்களை இயக்குவதற்கு பாதுகாப்பு சான்றிதழ்கள் பெறுவதற்கான சோதனைகள் திட்டமிட்ட காலத்திற்கு முன்பே நிறைவடைந்தன. மெட்ரோ ரயிலின் 2ஆம் கட்ட திட்டத்தின் கீழ் வழித்தடம் 4 பூந்தமல்லி புறவழிச்சாலை முதல் போரூர் சந்திப்பு வரை பணிகள் முடிவடைந்த நிலையில் ரயில்களை இயக்குவதற்கான சோதனைகள் நடத்தப்பட்டன. கடந்த 16ஆம் தேதி தொடங்கி இந்த சோதனையில் மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட்டு பயணிகளின் பயண வசதி மதிப்பீடு செய்யப்பட்டது. ராமேஸ்வரம் மீனவர்கள் 7 பேரை அபராதத்துடன் விடுதலை செய்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நடுக்கடலில் கடந்த 9ஆம் தேதி எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட 7 மீனவர்களும் மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். வழக்கை விசாரித்த நீதிபதி 6 மீனவர்களுக்கு இந்திய ரூபாய் மதிப்பில் 87,000 ரூபாயும், இதய நோயால் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு 14,500 ரூபாயும் அபராதம் விதித்தார். மீனவர்களின் படகு தொடர்பான வழக்கு விசாரணையை ஜனவரி 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார்.
திருவள்ளூர் அருகே துப்பாக்கி தொழிற்சாலையில் பணம் கேட்டு மிரட்டிய விசிக நிர்வாகி குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். கடம்பத்தூரில் இயங்கும் தனியாருக்கு சொந்தமான துப்பாக்கி தொழிற்சாலைக்கு சென்ற விசிக நிர்வாகி SK குமார் தங்களது கட்சித் தலைவர் பிறந்த நாளை கொண்டாட பணம் தருமாறு மிரட்டியதாக அளிக்கப்பட்ட புகாரில் கடந்த 17ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பரிந்துரையின் பேரில் SK குமாரை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். நெல்லையில் சாதி ஆணவ படுகொலை வழக்கில் கைதான மூவரி நீதிமன்ற காவலை செப்டம்பர் 9ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தூத்துக்குடியைச் சேர்ந்த மென்பொறியாளர் கவின் கொலை வழக்கில் சுர்ஜித், அவரது தந்தை சரவணன் மற்றும் உறவினரான ஜெயபாலன் ஆகிய மூவர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களது நீதிமன்ற காவல் முடிவடைய இருந்தது. இந்நிலையில் மூவரி நீதிமன்ற காவலை செப்டம்பர் 9ஆம் தேதி வரை நீட்டித்து நெல்லை மாவட்ட வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் முத்துப்பேட்டையில் தென்னந்தோப்பில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 300க்கும் மேற்பட்ட மரங்கள் எரிந்து சேதமடைந்தன. முத்துப்பேட்டையில் உள்ள தேவாலயம் ஒன்றுக்கு சொந்தமான தென்னந்தோப்பில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதனையடுத்து மளமளவென பரவிய தீ தோப்பு முழுவதும் பரவியதில் 300க்கும் மேற்பட்ட மரங்கள் தீயில் எரிந்து நாசமாகின. மதுரை மாநகராட்சியில் சொத்து வரி முறைகேடு நடந்ததை தொடர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் ஆய்வு நடத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரை மாநகராட்சியில் சொத்து வரி முறைகேடு தொடர்பான வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த விவகாரத்தில் சிறப்பு குழுக்கள் அமைத்து செயல் திட்டம் வகுத்து உரிய நடவடிக்கை எடுத்து வரும் மதுரை மாநகராட்சி ஆணையாளருக்கு பாராட்டுக்களை தெரிவித்தது. இதனைத் தொடர்ந்து அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளையும் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு தலைமைச் செயலாளருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூடகிரி அருகே நெடுஞ்சாலையில் சுற்றித் திரியும் ஒற்றை யானையால் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. வனத்தில் இருந்து வெளியேறிய யானை சாணமாவு என்ற இடத்தில் சுற்றித் திரிகிறது. இதனால் போடூர், ஆழியாளம், நாயக்கனப்பள்ளி உள்ளிட்ட 10 கிராமங்களுக்கு வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். விவசாயிகள் இரவு நேர காவலுக்கு செல்வதை தவிர்க்கவும், இருசக்கர வாகன பயணத்தை தவிர்க்குமாறும் வனத்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். தஞ்சாவூர் பள்ளி அக்ரஹாரத்தில் முந்திச் செல்ல முயன்ற பைக் இடித்ததில் இருசக்கர வாகன ஓட்டி சாலையில் தவறி விழுந்து உயிரிழந்தார். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் தஞ்சை மாவட்ட செயலாளராக இருந்த முருகேசன் வழக்கம் போல சாலையில் தனது மளிகை கடைக்கு இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். வேகமாக வந்த பைக் ஓட்டி சட்டென கட்டடித்துச் செல்ல முயன்றபோது இடித்ததில் முருகேசன் கீழே விழுந்து தலையில் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தாம்பரம் அருகே மாற்றுத்திறனாளிகள் போல் நடித்து யாசகம் பெற்று திருட்டில் ஈடுபட்டு வந்த 2 கைது செய்யப்பட்டனர். சேலையூர் அருகே சிக்னல் பகுதிகளில் ஓர் ஆணும் பெண்ணும் வாகன ஓட்டிகளிடம் கட்டாயப்படுத்தி யாசகம் பெற்று வருவதாக புகார்கள் எழுந்தன. இந்நிலையில் அவர்களிடம் விசாரணை நடத்த சென்ற காவலர்களை கண்டு அவர்கள் ஓட்டம் பிடித்தனர். அவர்களை விரட்டி பிடித்து விசாரித்த போது மகாராஷ்டிராவைச் சேர்ந்த நிதின் மற்றும் தியா என்பதும் யாசகம் பெறுவது போல நடித்து திருட்டில் ஈடுபட்டு வந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். மதுரை பேரையூர் தாலுகாவில் ரேஷன் கார்டில் குடும்ப தலைவர் போட்டோவுக்கு பதில் பீர் பாட்டில் படம் இருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது. தங்கவேல் என்பவர் அமைப்பு சாரா கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு செய்வதற்காக இணையதளத்தில் ரேஷன் கார்டினை பதிவிறக்கம் செய்தார். அதில் ரேஷன் கார்டில் குடும்ப தலைவர் புகைப்படமாக பீர் பாட்டில் படம் இருந்துள்ளது. இதனால் தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு செய்ய முடியவில்லை என்று தங்கவேல் புகார் தெரிவித்துள்ளார். உற்பத்தித் துறை கடந்த 11 ஆண்டுகளில் 500% வளர்ச்சியடைந்துள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி மாருதி சுசுகி நிறுவனத்தின் விட்டாரா என்ற முதல் மின்சார காரை கொடியசைத்து அறிமுகம் செய்து வைத்தார். जो राज्य जितनी तेजी से अपनी पॉलिसीज को नीट एंड क्लीन रखता है, அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியதாக கைது செய்யப்பட்ட இலங்கை முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவை ஜாமீனில் விடுவித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதிபராக இருந்தபோது வெளிநாடு சென்றதில் முறைகேடு நடந்ததாக கூறி ரணில் விக்ரமசிங்கே கடந்த வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டார். அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் அவரை ஜாமீனில் விடுவிக்க கொழும்பு கோட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
11வது உலகக்கோப்பை செஸ் தொடர் அக்டோபர் 30ஆம் தேதி முதல் நவம்பர் 27ஆம் தேதி வரை கோவாவில் நடைபெறும் என சர்வதேச செஸ் கூட்டமைப்பு போட்டி அட்டவணையை வெளியிட்டுள்ளது. 23 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்தியாவில் உலகக்கோப்பை செஸ் தொடர் களைகட்ட உள்ளது. 8 சுற்றுக்களாக நாக் அவுட் முறையில் நடைபெறும் இந்த தொடரில் 80க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து 206 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று பலப்பரீட்சை நடத்தவுள்ளனர். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடரில் முன்னாள் சாம்பியனும் உலகின் 2ஆம் நிலை வீரருமான ஸ்பெயினின் அல்காரஸ் முதல் சுற்றில் அசத்தல் வெற்றியை பதிவு செய்துள்ளார். ஆண்டின் கடைசி கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடரான அமெரிக்க ஓபன் தொடரில் சாம்பியன்களில் ஒருவரான ஸ்பெயினின் அல்காரஸ் மொட்டையடித்து புதிய தோற்றத்துடன் களம் கண்டார். இதன் முதல் சுற்றில் உள்ளூர் வீரர் ஒபல்காவை 6-4, 7-5, 6-4 என்ற நேர் செட் கணக்கில் வீழ்த்தி அல்காரஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மறைந்த நடிகை ஸ்ரீதேவியின் கணவரும் தயாரிப்பாளருமான போனி கபூர் போலி ஆவணங்கள் மூலம் பட்டா மாற்றம் செய்துள்ளதாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. முறையான ஆவணங்கள் இல்லாததால் மறைந்த நடிகை ஸ்ரீதேவியால் 35 ஆண்டுகளாக பட்டாவில் பெயர் மாற்றம் செய்ய முடியவில்லை என்று வழக்கு தொடர்ந்துள்ள சிவகாமி தெரிவித்தார். அவர் பெயர் மாற்றம் பண்ண டாக்குமெண்ட்டுக்கு வாங்கினவங்க கிட்ட இருந்து வித்தவங்களுக்கும் எந்த லிங்க் டாக்குமெண்ட்டுமே இல்லாம ஷோலிங்கநல்லூர் தாசில்தார் எந்த விதமான விசாரணையும் இல்லாமல் இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி தவறுதலான போலி பட்டா வழங்கியிருக்காங்க. அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே இடமணி கிராமத்தில் இருளையா மற்றும் பரிவார தெய்வங்களின் கோவில் திருவிழாவில் கரகம் எடுக்கும் விழா நடைபெற்றது. கோவில் பூசாரி தொண்டி அருகே உள்ள நம்புதாளை முருகன் கோவில் முன்பாக கடல் நீரை 5 கரகங்களில் எடுத்து தலையில் சுமந்து சாலை வழியாக அல்லாமல் வயல்காடு வழியாக கோவிலை வந்தடைந்தார். மதுரை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை பெரிய கடை வீதியில் உணவகத்தின் வெளியே வைக்கப்பட்டிருந்த சமையல் எரிவாயு சிலிண்டரை ஒருவர் திருடிச் சென்றார். அங்கு பணியாற்றும் ஊழியர்கள் மறதியாக சிலிண்டரை வெளியே விட்டுச் சென்ற நிலையில் அதிகாலை நேரத்தில் இருசக்கர வாகனத்தில் சுற்றிய நபர் திருடிச் சென்றது சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. வேலூர் மாவட்டம் பெருமாள்குப்பம் பகுதியில் சாலை அமைக்க கோரி மாணவர்களை பள்ளிக்கு அனுப்பாமலும் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். 20 குடும்பங்கள் வசிக்கும் பகுதிக்கு சாலை அமைக்கும் பணிக்கான இடம் தங்களுக்கு சொந்தம் என்று 3 பேர் இடையூறு ஏற்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகத்திடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டி வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றினர். நடிகர் ரவிமோகனின் புதிய தயாரிப்பு நிறுவனமான ரவிமோகன் ஸ்டுடியோஸின் தொடக்க விழா சென்னையில் நடைபெற்றது. இதில் நடிகர்கள் சிவராஜ்குமார், கார்த்தி, சிவகார்த்திகேயன், எஸ்.ஜே. சூர்யா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய ரவிமோகன் கடவுள் தனக்கு கொடுத்த கிஃப்ட் கணேஷா என்று கூறினார். இந்த ஷோ நடக்குதுன்னா முழுக்க காரணம் அவங்க மட்டும்தான். உங்க எல்லாருக்குமே அவங்கள தெரியும். கணேஷா மட்டும்தான் எனக்கு ஒரு கிஃப்ட், கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட். அவங்க பீகாரில் ராகுல் காந்தி மேற்கொண்டு வரும் வாக்காளர் உரிமை யாத்திரையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் கனிமொழி எம்பி ஆகியோர் இன்று பங்கேற்க உள்ளனர். வாக்கு திருட்டு புகார் மற்றும் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த விவகாரம் தொடர்பாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பீகாரில் இந்த யாத்திரையை மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் இன்று காலை 10:30 மணிக்கு ராகுல் காந்தியுடன் நடைப்பயணம் செல்லவுள்ள முதலமைச்சர் அதன் பின்னர் பொதுக்கூட்டத்திலும் பங்கேற்க உள்ளார். பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில் சதுர்த்தி விழா தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பெரிய தேரில் உற்சவரான ஸ்ரீ கற்பக விநாயகரும் அதனைத் தொடர்ந்து வந்த சிறிய தேரில் சண்டிகேஸ்வரரும் எழுந்தருளினர். சண்டிகேஸ்வரர் எழுந்தருளிய தேரை பெண்கள் மட்டும் வடம் பிடித்து இழுத்தனர். தேரோட்டம் தொடங்கிய சிறிது நேரத்தில் மழை பெய்ததால் பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஜிஎஸ்டி குறித்த யூகங்களை தவிர்க்குமாறு மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. 4 படிநிலைகளாக உள்ள ஜிஎஸ்டி 2 படிநிலைகளாக குறைக்கப்படுகிறது. இந்நிலையில் பல பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி குறித்த யூகங்கள் வெளியாகின. இதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொண்டுள்ள மத்திய நேரடி வரிகள் வாரியம் செப்டம்பர் 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் நடைபெறும் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகளுக்கு காத்திருக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளது.
முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் எங்கே என கேள்வி எழுப்பிய தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை இதுகுறித்து நீதிமன்றத்தில் காங்கிரஸ் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்யும் என்றார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் இதனை தெரிவித்தார். அவரை இந்திய நாட்டு மக்கள் பார்க்கவில்லை என்றால், பார்க்க இயலவில்லை என்றால், நாங்கள் ஆபியஸ் கார்பஸ் ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செய்ய வேண்டியிருக்கும். உடனடியாக பாஜக தலைவர்கள் எங்களுடைய மேலாள் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர்களை மக்களிடம் காட்ட வேண்டும். உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் தொடரில் இந்தியாவின் PV சிந்து மற்றும் பிரணாய் ஆகியோர் முதல் சுற்றில் வெற்றி பெற்றுள்ளனர். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் கடைகட்டி வரும் இந்த தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் PV சிந்து பல்கேரிய வீராங்கனை நல்பான்டோவாவை 23-21, 21-6 என்ற நேர் செட் கணக்கில் வெற்றி பெற்று இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறினார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று போட்டியில் இந்தியாவின் பிரணாய் ஜோயாக்கிமை 21-18, 21-15 என எளிதில் வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார். மற்றொரு வீரர் லக்ஷயா சென் முதல் சுற்றில் அதிர்ச்சி தோல்வியடைந்தார். 2021 சட்டப்பேரவைத் தேர்தலின் போது வழங்கிய 505 வாக்குறுதிகளில் 13% மட்டுமே திமுக நிறைவேற்றி உள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டினார். சென்னை தியாகராயர் நகரில் பாமக சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திமுகவின் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் குறித்து விடியல் எங்கே என்ற ஆவணத்தை அன்புமணி வெளியிட்டார். 505 வாக்குறுதிகளில் வெறும் 66 வாக்குறுதிகள் தான் முழுமையாக நிறைவேற்றிருக்கின்றார்கள். இன்னொரு 66 வாக்குறுதிகள் அறகுறையாக நிறைவேற்றிருக்கின்றார்கள். சென்னையில் தடையில்லா மின்சாரம் மற்றும் மின் விபத்துகளை தவிர்க்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மின்வாரியம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் சென்னை புறநகர் பகுதிகளில் 1251 இடங்களில் மின்கம்பிகள் வெளியில் இருப்பது கண்டறியப்பட்டு சீர் செய்யப்பட்டுள்ளதாகவும் 618 இடங்களில் உள்ள மின்கம்பிகள் மண்ணில் புதைக்கப்பட்டு சரி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 633 இடங்களில் சீரமைப்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது. சென்னை திருவான்மியூரிலிருந்து உத்தண்டி வரை 14 கிலோமீட்டர் தொலைவிற்கு 4 வழி உயர்மட்ட சாலை அமைக்க தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது. கிழக்கு கடற்கரை சாலையில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க திருவான்மியூரிலிருந்து உத்தண்டி வரை 14.2 கிலோமீட்டர் தூரம் 2100 கோடி ரூபாய் செலவில் உயர்மட்ட சாலை அமைக்க அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த நிலையில் மாநில நெடுஞ்சாலைகள் ஆணையத்தின் மூலம் பணிகளை மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது குறித்து காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து வெடிகுண்டு தடுப்பு பிரிவு காவலர்கள் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தீவிர சோதனை மேற்கொண்டனர். மோப்பனாய் மற்றும் மெட்டல் டிடெக்டர் மூலம் அனைத்து அறைகளிலும் சோதனை செய்த பிறகு வெடிகுண்டு மிரட்டல் வதந்தி என்பது தெரியவந்தது. தர்மஸ்தலா விவகாரத்தில் திடீர் திருப்பமாக இந்துத்துவ அமைப்பின் தலைவர் வீட்டில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் சோதனை நடத்தினர். கோயில் வளாகத்தில் 100க்கும் மேற்பட்ட பெண்களின் உடல்கள் புதைக்கப்பட்டதாக புகார் தெரிவித்த முன்னாள் ஊழியர் சின்னையா கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் சின்னையாவுக்கு அடைக்கலம் அளித்த ராஷ்டிரிய இந்து ஜாக்ரன் வேதிகா என்ற அமைப்பின் தலைவரான மகேஷ் ஷெட்டி திமரோடி வீட்டில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் அமையவுள்ள மெழுகு அருங்காட்சியகத்தில் பிரம்மாண்ட ராமர், சீதை, அனுமன் சிலைகள் வைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அயோத்தி ராமர் கோயில் வளாகத்தில் ராமாயணத்தில் இடம்பெற்றுள்ள கதாபாத்திரங்களை மையப்படுத்தி மெழுகு அருங்காட்சியகம் அமைக்கப்பட உள்ளது. இந்நிலையில் இந்த அருங்காட்சியகத்தில் 10,000 சதுரடியில் ராமன், சீதை, அனுமன், சுக்ரீவன், ஜடாயு உள்ளிட்ட 50 ராமாயண கதாபாத்திரங்களின் முழு உருவ மெழுகு சிலை வடிவமைக்கப்பட உள்ளன. இதற்காக உத்தரப்பிரதேச அரசு 7,50,00,000 ரூபாயை ஒதுக்கியுள்ளது. பல்கேரியாவின் கருங்கடல் பகுதியில் நடைபெற்ற வண்ணமயமான காத்தாடி திருவிழா பார்வையாளர்களை வியக்க வைத்தது. பறவைகளின் வாழ்விடம் மற்றும் அதன் முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதமாக கொண்டாடப்படும் இந்த காத்தாடி திருவிழாவை நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர்.
சென்னை அடுத்த மாதவரத்தில் விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு பந்தல் அமைக்கும் பணியில் ஈடுபட்ட தொழிலாளி மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். செங்குன்றத்தைச் சேர்ந்த 22 வயதுடைய பிரசாத் என்பவர் மாதவரத்தில் விநாயகர் சிலை வைப்பதற்காக பந்தல் அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது மேலே சென்ற உயரழுத்த மின்சாரம் பிரசாத் மீது பாய்ந்ததில் தூக்கி வீசப்பட்டார். உடனடியாக அவரை மீட்டு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றும் போது வழியிலேயே பிரசாத்தின் உயிர் பிரிந்தது. அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களால் வழங்கப்படும் ஆன்லைன் சேவைகளுக்கு ஓடிபி சரிபார்ப்புகளை கோருவதற்கு தடை விதிக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. ஆன்லைன் சேவைகளுக்கு ஓடிபி சரிபார்ப்பை கட்டாயமாக்குவதை ரத்து செய்ய கோரி மதுரையைச் சேர்ந்த தங்கமாரி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். இதனை விசாரித்த நீதிபதிகள் சுப்பிரமணியம், அருள்முருகன் அமர்வு இன்றைய காலகட்டத்தில் ஓடிபி பெறாமல் எந்த ஆன்லைன் பணியும் நடைபெறாது என கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். பொள்ளாச்சியில் பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமனை தொடர்புபடுத்தி அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க யூடியூப் சேனல்களுக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தங்களை தொடர்புபடுத்தி அவதூறு கருத்துக்களை வெளியிட யூடியூப் சேனல்களுக்கு தடை விதிக்க கோரியும் 1 கோடி ரூபாய் நஷ்டஈடு வழங்க உத்தரவிடக் கோரியும் பொள்ளாச்சி ஜெயராமன், அவரது மகன் பிரவீன் ஜெயராமன் ஆகிய இருவரும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி குமரேஷ் பாபு பொள்ளாச்சி ஜெயராமன் மற்றும் அவரது மகன் பிரவீன் ஜெயராமன் ஆகியோரை தொடர்புபடுத்தி அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க 8 யூடியூப் சேனல்களுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மன்னவனூர் மலை கிராமத்தில் விவசாய தோட்டங்களை சேதப்படுத்தி வந்த காட்டுப்பன்றிகள் கூண்டு வைத்து பிடிக்கப்பட்டு அடர்ந்த வனப்பகுதிக்குள் விடுவிக்கப்பட்டன. கடந்த சில மாதங்களாக காட்டுப்பன்றிகள் கூட்டம் விளை நிலங்களை சேதப்படுத்தி வந்த நிலையில் அவற்றை விரட்ட மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். அந்த வகையில் முதற்கட்டமாக 10க்கும் மேற்பட்ட காட்டுப்பன்றிகளை பிடித்த வனத்துறையினர் அடர் வனத்தில் விடுவித்தனர். சேலம் அருகே உரிமையாளர் கண்முன் இருசக்கர வாகனத்தை இளைஞர் திருட முயன்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. தீவட்டிப்பட்டியை சேர்ந்த பெண் கடை முன் இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு சென்றதை நோட்டமிட்ட இளைஞர் அதை திருட முயன்றார். இதை கண்டு பெண் கூச்சலிட பதற்றத்தில் சாலையில் வாகனத்துடன் விழுந்த நபர் தப்பி ஓடினார். சென்னை கண்ணகி நகரில் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்த தூய்மை பணியாளர் வரலட்சுமியின் குடும்பத்தினரை முன்னாள் தலைமை செயலாளர் இறையன்பு நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். அப்போது 25,000 ரூபாய்க்கான காசோலையை வழங்கியவர் வரலட்சுமியின் 2 குழந்தைகளின் கல்விக்கு தேவையானவற்றை செய்து தருவதாகவும் உத்தரவாதம் அளித்தார். மேலும் எந்தவிதமான உதவிகள் தேவைப்பட்டாலும் உடனடியாக தெரிவிக்குமாறும் வரலட்சுமி குடும்பத்தாரிடம் இறையன்பு கேட்டுக்கொண்டார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் இரும்பு தொழிற்சாலையில் இருந்து வெளியேறிய புகை மாசு காரணமாக 5 மாணவிகள் மயக்கமடைந்தனர். இந்த தொழிற்சாலை அருகே உள்ள சித்துராஜகண்டிகை கிராமத்தில் அரசு உயர்நிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் தொழிற்சாலையில் இருந்து வெளியேறிய புகை மாசுவின் காரணமாக 10ஆம் வகுப்பு பயிலும் 5 மாணவிகளுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதாக தெரிகிறது. இதில் கவலைக்கிடமாக உள்ள 3 மாணவிகள் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையிலும் மற்ற மாணவிகள் கோட்டக்கரை அரசு மருத்துவமனையிலும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இளைஞரின் இடுப்பில் அலட்சியமாக ஊசி செலுத்தி உடைத்த வழக்கில் தனியார் மருத்துவமனை 3,27,000 ரூபாய் இழப்பீடு வழங்க திருவள்ளூர் நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை பாடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சூரியபிரகாஷ் என்பவருக்கு செவிலியர் ஊசி செலுத்திய போது ஊசி உடைந்தவரது இடுப்பிலேயே சிக்கிக் கொண்டது. இது தொடர்பான வழக்கில் பாதிக்கப்பட்டவரின் சிகிச்சை செலவு 1,17,000 ரூபாய், மன உளைச்சலுக்கு ஆளாக்கியதற்கு 2 லட்சம் ரூபாய், வழக்கு செலவுக்கு 10,000 ரூபாய் இழப்பீடு வழங்க மருத்துவமனை நிர்வாகத்திற்கு உத்தரவிடப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கத்தில் பட்டப்பகலில் கொள்ளையில் ஈடுபட முயன்றவர்கள் சிக்கிக் கொண்டனர். பள்ளிப்பேட்டை ஊராட்சியில் ஆட்கள் நடமாட்டம் உள்ள பகுதியில் எந்த தயக்கமும் இல்லாமல் பூட்டியிருந்த வீட்டில் திருட 3 முயன்றுள்ளனர். பூட்டை உடைத்து திருடர்கள் உள்ளே புகுந்த நிலையில் ஒருவர் பொதுமக்களிடம் சிக்கிக் கொண்டார். மற்ற 2 தப்பி உள்ளனர். சிக்கியவருக்கு தர்மடி கொடுத்த மக்கள் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். மேலும் 2 காவல்துறையினர் தேடி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் மரப்பாலம் அருகே உள்ள பால்மேடு பகுதியில் தேயிலை தோட்டத்தில் சிறுத்தை அமர்ந்திருக்கும் காட்சி இது. அந்த சாலை வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் சிறுத்தையை கண்டவுடன் அதனை படம் பிடித்துள்ளனர். மேலும் அப்பகுதியில் உள்ள தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு தகவல் தெரிவித்தனர். தேயிலை தோட்டத்தில் சிறுத்தையின் நடமாட்டம் குறித்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அதனை கூண்டு வைத்து பிடிக்க கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே சட்டவிரோதமாக ஃபேன்சி ரக பட்டாசுகளை தயாரித்த தீப்பெட்டி ஆலைக்கு காவல்துறையினர் சீல் வைத்தனர். பேர்நாயக்கன்பட்டி கிராமத்தில் ருத்ரப்பன் என்பவருக்கு சொந்தமான தீப்பெட்டி ஆலையில் சட்டவிரோதமாக ஃபேன்சி ரக பட்டாசுகள் தயாரிக்கப்படுவதாக புகார் எழுந்தது. அதன் பேரில் சோதனையில் ஈடுபட்ட வருவாய் மற்றும் காவல்துறையினர் அவற்றை உறுதி செய்தனர். இதையடுத்து 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பட்டாசுகள் மற்றும் மூலப்பொருட்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள் தீப்பெட்டி ஆலைக்கு சீல் வைத்தனர். உரிமையாளர் ருத்ரப்பன் உட்பட 2 மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மன்னார் வளைகுடா கடல் பிராந்தியத்தில் மீன்பிடிக்க சென்ற பாம்பன் விசைப்படகு மீனவர்களுக்கு அதிக அளவில் கணவாய் மீன்கள் கிடைக்கின்றன. தற்போது 1 கிலோ 250 ரூபாய் முதல் 300 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. பாம்பன் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து வியாபாரிகள் மூலம் கொச்சிக்கு அனுப்பி வைக்கப்படும் பாம்பன் கணவாய் மீன்கள் அங்கிருந்து அரபு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. கன்னியாகுமரி அருகே ரப்பர் தோட்டத்தில் உள்ள கூடாரத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகி சேதமாகின. கடிகளை அடுத்த கட்டச்சல் பகுதியில் உள்ள தனியார் ரப்பர் தோட்டத்தில் உள்ள ரப்பர் உலர வைக்கும் கூடாரத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தோட்டத்தில் பணியாற்றிய 10க்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் உயிர் தப்பிய நிலையில் 1 மணி நேர போராட்டத்திற்கு பின் தீ அணைக்கப்பட்டது. கரூரில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமிற்கு வந்த எம்எல்ஏவை வழிமறித்து அடிப்படை வசதிகள் செய்து தராதது குறித்து பொதுமக்கள் கேள்வி எழுப்பினர். மகாதானபுரத்தில் நடைபெற்ற விழாவில் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகாம சுந்தரியை சூழ்ந்து கொண்ட மக்கள் 100 நாள் வேலை திட்டத்தில் 10 நாட்கள் கூட வேலை வழங்குவதில்லை, ரேஷன் கடையில் 2 மாதங்கள் பொருட்கள் வழங்கவில்லை என முறையிட்டனர். திருச்சி மாவட்டம் டி ஆண்டிப்பட்டியில் வகுப்பறையில் மதுபோதையில் தூங்கிய ஆசிரியரை வட்டார கல்வி அலுவலர்கள் கையும் களவுமாக பிடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் ஆசிரியர் குமார் மீது பெற்றோர்கள் புகார் அளித்த நிலையில் வட்டார கல்வி அதிகாரிகள் திடீர் ஆய்வு நடத்தினர். இதில் ஆசிரியர் குமார் கையும் களவுமாக சிக்கிய நிலையில் அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் ஆயுதங்களுடன் சுற்றித் திரிந்த 13 ரவுடிகளை கைது செய்த போலீசார் 1 கிலோ கஞ்சா, 12 வாகனங்கள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். ஆபரேஷன் மாற்றுப்பாதை என்ற நடவடிக்கையின் கீழ் தாளமுத்து நகர் உள்ளிட்ட இடங்களில் சோதனையில் ஈடுபட்ட போலீசார் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர். சென்னை அடுத்த மாதவரத்தில் காலை முட்டியதில் சிறுவர் சிறுமி காயமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பொன்னியம்மன் மேடு பகுதியில் வசித்து வரக்கூடிய சசிகுமார் என்பவரின் 9 வயது மகள் யஷிதா, 7 வயது மகன் ரித்திக், ரியோ ஆகியோர் வீட்டின் வாசலில் நின்று கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த காலை இருவரையும் முட்டி தூக்கி வீசியது. இதில் இருவரும் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். கொடைக்கானல் ஏரிச்சாலை அருகே விலை உயர்ந்த பைக்கை திருடிச் சென்ற மர்ம நபரின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அப்பகுதியில் உணவு விடுதி நடத்துபவரின் வாகனம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் அங்கே வந்த மர்ம நபர் அதனை திருடிச் சென்றார். இதனிடையே திருடப்பட்ட பைக் பூம்பாறை கிராமத்தில் சாலையோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டது. எனினும் வாகன திருட்டில் ஈடுபட்ட நபர் குறித்து விசாரணை தொடர்கிறது. காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வெள்ளித்தேர் உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் முருகப்பெருமான் எழுந்தருளிய நிலையில் தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். வெள்ளித்தேரில் எழுந்தருளிய முருகப்பெருமானை ஏராளமான பக்தர்கள் தரிசித்தனர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி 4 வழிச்சாலையில் தனியார் பேருந்து மீது அரசு பேருந்து மோதியதில் 9 பேர் படுகாயமடைந்தனர். களியக்காவிளையில் உள்ள தனியார் பள்ளி மாணவர்கள் 52 பேர் பேருந்தில் மதுரைக்கு சுற்றுலா சென்று கொண்டிருந்தனர். நாங்குநேரி 4 வழிச்சாலையில் சென்றபோது நெல்லையை நோக்கிச் சென்ற அரசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து மாணவர்கள் இருந்த பேருந்தின் மீது மோதியது. இதில் அரசு பேருந்தில் பயணித்த 9 பேர் காயமடைந்தனர். நல்வாய்ப்பாக மாணவர்கள் காயமின்றி தப்பினர்.
அரியலூர் மாவட்டம் நங்கம்பாடி கிராமத்தில் வயலில் அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்ததால் பசு உயிரிழந்தது. அண்ணாதுரை என்பவரின் பசு அருகே உள்ள வயலில் மேய்ந்து கொண்டிருந்தது. அங்கு அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்து பசு மீது மின்சாரம் பாய்ந்து துடிதுடித்து உயிரிழந்தது. கரூர் அருகே லாலாப்பேட்டையில் மகளை கடத்திச் சென்ற நபரை பிடிக்க கோரிய பார்வை மாற்றுத்திறனாளியின் புகார் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலதாடியாம்பட்டியைச் சேர்ந்த திருமணமான சரவணகுமார் என்பவர் மாற்றுத்திறனாளியான ரங்கநாதன் என்பவரின் மகளை ஆசை வார்த்தை கூறி கடத்திச் சென்று விட்டதாக லாலாப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. ஆனால் உரிய நடவடிக்கை எடுக்காமல் காவல்துறையினர் அலைக்கழிப்பதாக ரங்கநாதன் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடியில் தங்க நகை பரிசோதனை செய்யும் கடையில் 37 சவரன் தங்க கட்டியை திருடிய பணியாளர் கைது செய்யப்பட்டார். விகாஸ் என்ற நபர் கடை நடத்தி வரும் நிலையில் கடை ஊழியரான சிங்கதே சுமார் 37 சவரன் தங்க கட்டியை சுருட்டிக் கொண்டு மாயமானார். இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரில் விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் சிங்கதேவை கைது செய்ததோடு தங்கத்தையும் மீட்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் வீட்டு வாசலில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்ற சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ஆஷிக் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தை வழக்கம் போல வீட்டின் வாசலில் நிறுத்தியுள்ளார். அதிகாலையில் அவரது வாகனம் திருடு போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். சிசிடிவி காட்சிகளை சோதனையிட்டதில் அடையாளம் தெரியாத நபர் இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்றது தெரியவந்தது. இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கோவை மாவட்டம் மதுக்கரை அருகே சட்டவிரோதமாக எடுத்து செல்லப்பட்ட 2 டன் ஜெலட்டின் குச்சிகள் லாரியுடன் பறிமுதல் செய்யப்பட்டன. கோவையிலிருந்து கேரளாவிற்கு சுரங்கப் பணிகளுக்காக சட்டவிரோதமாக ஜெலட்டின் குச்சிகள் கொண்டு செல்லப்படுவதாக தீவிரவாத தடுப்பு பிரிவு காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட காவல்துறையினர் 2 டன் ஜெலட்டின் குச்சிகள் உட்பட வெடிமருந்துகள் கொண்டு செல்லப்பட்ட லாரியை பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து மதுக்கரை காவல் நிலைய காவலர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விமான பணியாளர்களை தாக்கியதாக எழுந்த புகாரில் ராணுவ அதிகாரி ஒருவருக்கு 5 ஆண்டுகள் விமானத்தில் பறக்க தடை விதித்து சிவில் போக்குவரத்து விமானத்துறை உத்தரவிட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகர் விமான நிலையத்தில் ஸ்பைஸ் ஜெட் நிறுவனத்தின் 4 ஊழியர்களை ராணுவ அதிகாரி ரிதேஷ் குமார் சிங் தாக்கியதாக புகார் எழுந்த நிலையில் தாக்குதல் தொடர்பான வீடியோவும் வெளியாகியிருந்தது. இந்நிலையில் சம்பந்தப்பட்ட ராணுவ அதிகாரி அடுத்த 5 ஆண்டுகள் விமானத்தில் பறக்க தடை விதித்து சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் ஆணை பிறப்பித்துள்ளது. பிரான்ஸ் நாட்டின் ரோஸ்பர்டன் நகரில் தீயணைப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ஹெலிகாப்டர் ஏரிக்குள் விழுந்து விபத்துக்குள்ளானது. காட்டுத்தீயை அணைக்க ஹெலிகாப்டர் மூலம் ஏரியிலிருந்து நீர் எடுக்கும் பணி நடந்தது. அப்போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்த ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கிய நிலையில் விமானி நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். சீனாவின் ஷாங்காய் நகரில் வீசிய சூறைக்காற்று மக்களை மிரள வைத்தது. சூறைக்காற்றில் பொருட்கள் பறந்து சென்றதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். பிரபல பாப் இசை பாடகி டெய்லர் ஸ்விஃப்ட் தனது காதலரும் அமெரிக்க கால்பந்து வீரருமான டிராவிஸ் கெல்ஸை கரம் பிடிக்க உள்ளார். சில ஆண்டுகளுக்கு முன்பு இருவருக்கும் அறிமுகம் ஏற்பட்டு பழக்கமான நிலையில் தற்போது திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்றுள்ளது. அமெரிக்க பாடகி டெய்லர் ஸ்விஃப்ட் அணிந்துள்ள நிச்சயதார்த்த மோதிரம் தற்போது இணையத்தில் கவனம் பெற்று வருகிறது. நடிகர் பிரபுதேவா மற்றும் வடிவேலு இணைந்து புதிய திரைப்படத்தில் நடிக்க உள்ள நிலையில் தங்களது நட்பு குறித்த புதிய வீடியோ ஒன்றை அவர்கள் வெளியிட்டுள்ளனர். பிரபுதேவா வடிவேலு கூட்டணியில் உருவான காதலன், லவ் பேர்ட்ஸ், மனதை திருடிவிட்டாய், எங்கள் அண்ணா உள்ளிட்ட படங்களின் காமெடி காட்சிகள் இன்றும் ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்று வருகின்றன. இந்நிலையில் பிரபுதேவா வடிவேலு இணைந்து ஒரு புதிய திரைப்படத்தில் நடிக்க உள்ளனர். படத்திற்கான அறிவிப்பு வெளியான நிலையில் இருவரின் நட்பு குறித்து பிரபுதேவா ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளார். கூகுள் மொழிபெயர்ப்பு செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளதாக கூகுள் CEO சுந்தர் பிச்சை தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு மாதமும் கூகுள் மூலம் 1 டிரில்லியன் வார்த்தைகளை மக்கள் மொழிபெயர்ப்பு செய்யும் நிலையில் வாடிக்கையாளர்களின் புதிய மொழி கற்கும் திறனை ஊக்குவிக்கும் வகையில் AI தொழில்நுட்பத்துடன் கூடிய கூகுள் மொழிபெயர்ப்பு செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளதாக தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார்.
சமூக வலைதளத்தில் ரசிகர்களுடன் கலந்துரையாடிய சச்சின் தெண்டுல்கரிடம் நீங்கள் உண்மையிலேயே சச்சின் தானா என கேட்ட ரசிகருக்கு சச்சின் தெண்டுல்கர் அளித்த பதில் இணையத்தில் வைரலாகி வருகிறது. ரெடிட் சமூக வலைதளத்தில் என்னிடம் என்ன வேண்டுமானாலும் கேட்கலாம் என்ற பெயரில் சச்சின் தெண்டுல்கர் ரசிகர்களுடன் கலந்துரையாடினார். அப்போது அவரிடம் நீங்கள் உண்மையிலேயே சச்சின் தானா, உங்கள் குரல் பதிவை அனுப்புங்கள் என ஒருவர் கேட்டுள்ளார். அதற்கு அந்த பதிவின் ஸ்கிரீன்ஷாட்டுடன் போஸ்ட் கொடுத்து போதுமா அல்லது எனது ஆதார் கார்டு எண் வேண்டுமா என சச்சின் பதிவிட்டுள்ளார். சென்னை அடுத்த ஆவடியில் பாரம் தாங்காமல் தனியார் ஹோட்டலின் செப்டிக் டேங்க் உடைந்ததில் குடிநீர் லாரி தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. பாலச்சந்தர் என்பவர் லாரியில் ஹோட்டலுக்கு குடிநீர் விநியோகிக்க வந்த நிலையில் விபத்தில் சிக்கியது. இதில் செப்டிக் டேங்க் கழிவுகளுடன் குடிநீர் கலந்து வெளியேறியதால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசியது. வேலூர் அருகே 7 ஆண்டுகளாக முழுமை பெறாமல் இருக்கும் தங்களுக்கான குடியிருப்புகளை அடிப்படை வசதிகளுடன் கட்டித்தருமாறு பழங்குடியின மக்கள் கோரிக்கை விடுத்தனர். பேரணாம்பட்டு அடுத்த பரவக்கலில் 20க்கும் மேற்பட்ட பழங்குடியின குடும்பங்கள் வசித்து வருகின்றன. கடந்த 2018ஆம் ஆண்டு பழங்குடியின மக்களுக்காக அரசு தரப்பில் 17 வீடுகள் கட்டப்பட்ட நிலையில் பணிகள் பாதியிலேயே நிறுத்தப்பட்டதாகவும் தற்போது அந்த வீடுகள் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியதாகவும் மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ராமநாதபுரத்தில் காங்கிரஸ் அலுவலகத்தை சூறையாடிய நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். அங்குள்ள புதிய பேருந்து நிலையம் அருகே காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தமான இடம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்தது. இந்த இடம் மீட்கப்பட்டு காங்கிரஸ் கட்சியின் அலுவலகமாக மாற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் திங்கட்கிழமை இரவு அடையாளம் தெரியாத நபர்கள் பூட்டியிருந்த அலுவலகத்தை திறந்து சூறையாடி சென்றனர். நெல்லையில் குறைதீர் கூட்டத்திற்கு கருகிய பயிர்களுடன் வந்திருந்த தென்பத்து விவசாயிகள் தங்குதடையின்றி பாசன நீர் கிடைக்க வழிவகை செய்யுமாறு கோரிக்கை விடுத்தனர். இங்குள்ள நீர்நிலைகளில் மராமத்து பணிகள் நடைபெறாததால் பாசன நீர் கிடைக்காமல் பயிர்கள் கருகும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தென்பத்து விவசாயிகள் சங்கத்தினர் வலியுறுத்துகின்றனர். மேற்கு வங்கத்தில் சிக்கித் தவித்த திருப்பத்தூர் இளைஞரை தமிழ்நாட்டைச் சேர்ந்த ராணுவ வீரர் மீட்டு அழைத்து வந்தார். திருப்பத்தூர் மாவட்டம் கருப்பனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று கூறப்படுகிறது. கடந்த ஜூலை மாதம் வீட்டை விட்டு வெளியேறிய அவர் ரயில் மூலம் மேற்கு வங்க மாநிலத்திற்கு சென்று மொழி தெரியாமல் அவதியடைந்துள்ளார். தமிழ் பேசி சுற்றித் திரிந்த அவரை கண்ட கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த ராணுவ வீரர் ஆனந்தன் ரயிலில் அவரை அழைத்து வந்து பெற்றோரிடம் ஒப்படைத்தார். கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறையில் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் சிறுவர் விளையாட்டு பூங்கா திறக்கப்பட்டுள்ளது. குழித்துறை நகராட்சி பகுதியில் சிறுவர்கள் விளையாட்டு பூங்கா இல்லாத நிலையில் தற்போது 20 லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக அமைத்துள்ளனர். இந்த பூங்காவை நகராட்சி தலைவர் திறந்து வைத்தார். திறப்பு விழாவில் திமுக, காங்கிரஸ், பாஜக கவுன்சிலர்கள் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து ஆகாய விமானம், ஊஞ்சல் உள்ளிட்டவற்றில் சிறுவர்கள் விளையாடி மகிழ்ந்தனர். முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கருக்கு அரசு பங்களாவை இதுவரை ஒதுக்காததால் அவர் தற்காலிகமாக வேறு இடத்தில் குடிபுகலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லி ஏபிஜே அப்துல் கலாம் மார்க் பகுதியில் உள்ள அரசு பங்களாவில் ஜெகதீப் தன்கருக்கு வீடு ஒதுக்கப்படும் என கூறப்படும் நிலையில் அந்த பங்களாவில் மத்திய அமைச்சர் ஒருவர் வசிப்பது தெரியவந்துள்ளது. இதனால் அந்த பங்களாவை ஜெகதீப் தன்கருக்கு ஒதுக்கும் வரை அவருக்கு மாற்று இடத்தில் வீடு ஒதுக்கப்படலாம் என மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. லடாக்கின் திராஸ் பகுதியில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜுவின் கான்வாய் செல்லும் முன்பு ஜீப் ஒன்று ஆற்றில் கவிழ்ந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு லடாக்கின் திராஸ் பகுதிக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரது கான்வாய்க்கு முன்பு சென்ற ஜீப் ஆற்றில் கவிழ்ந்தது. ஜீப்பில் இருந்த இருவர் உயிர் தப்பிய நிலையில் இந்த வீடியோவை மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். ब्रेक फेल हो गया क्या? गाड़ी में रोक है, रस्सी है, रस्सी नहीं है सर। விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு கழிவுகள் வெடித்து சிதறி தீ விபத்து ஏற்பட்டது. சுப்பிரமணியபுரத்தில் சன்சைன் பட்டாசு ஆலையின் கழிவுகளை அருகில் உள்ள பொதுவெளியில் கொட்டி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அதிக வெப்பம் காரணமாக திடீரென கழிவு பட்டாசுகள் வெடித்து சிதறியது. காய்ந்த சரகுகளில் தீப்பிடித்து வேகமாக பரவியதை தீயணைப்புத் துறையினர் அணைத்தனர். சாலையில் நடந்து சென்ற ஒருவர் காயமடைந்த நிலையில் வெடிச்சத்தத்தால் அப்பகுதி மக்கள் பீதியடைந்தனர். வங்கியிலிருந்து பணம் எடுத்துச் சென்றவரிடம் 99,000 ரூபாய் திருடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் அன்னமலைச்சேரி பகுதியைச் சேர்ந்தவர் 30 வயதான ஷர்மிளா. இவர் பொன்னேரியில் உள்ள வங்கியிலிருந்து 99,000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு கிளம்பியுள்ளார். பேருந்து நிலையம் வந்து பார்த்தபோது பையில் இருந்த 99,000 ரூபாயும் மாயமானதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். மர்ம நபர் பிளேடால் பையை கிழித்து பணத்தை எடுத்துச் சென்றதை அறிந்தவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இது தொடர்பாக பொன்னேரி போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.